நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 2025ஆம் ஆண்டு முடிஞ்சாலுமே 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் சினிமாவில் வந்து மிகவும் ரொம்பவுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படமாக அமைஞ்ச திரைப்படம் தாங்க சிறை திரைப்படம். இந்த திரைப்படம் கடைசி தாங்க வெளியாச்சு. டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸை முன்னிட்டு இந்த திரைப்படம் 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் வெளியாயிருந்துங்க. சிறை திரைப்படமும் அதே போல் ரெட்டத்தலை திரைப்படமும் அருண் விஜயோட திரைப்படமும் வெளியாயிருந்துங்க. இந்த ரெண்டு திரைப்படத்துக்கு ரெட்டத்தலை திரைப்படத்துக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருந்தாலுமே சிறை திரைப்படத்துக்கு விமர்சனங்களும் சரிதான், வசூலும் சரிதாங்க. தற்போதைக்கு நல்ல ரீதியில் ரெஸ்பான்ஸாக ஓடிக்கொண்டு தாங்க இருக்குது. 2 மணி நேரம் 4 நிமிடம் தான் அந்த திரைப்படத்துடைய டூரேஷன் இருக்குதுங்க. ஆனால் இந்த படத்தை செதுக்கி தாங்க வச்சுருக்காங்க. அப்படி ரீதியில் இந்த திரைப்படத்தை வடிவமைச்சிருக்காங்க. விக்ரம் பிரபு, எல்கே அக்ஷய் குமார், அனிஸ்மா, அனில்குமார், ஆனந்த் தம்பி ராஜா இவங்களோட நடிப்பில் அந்த திரைப்படம் உருவாகியிருக்குங்க. திரைப்படத்துக்கு நல்ல ரீதியில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கப்பட்டிருக்குங்க. சுரேஷ் ராஜகுமாரி இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காருங்க. இந்தியா முழுவதும் இந்த திரைப்படம் டிசம்பர் மாதம் 25 உலகம் முழுவதும் வெளியான திரைப்படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கப்பட்டிருங்க. கான்ஸ்டபிள் அப்படி சொல்கிற அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் ரீதியில் விக்ரம் பிரபு நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட கதை தளம் அப்படின்னு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருடைய காதலை மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வடிவமைச்சிருக்காங்க. அந்த 2 பேர் ஆண் பெண் அவங்களோட காதலில் அந்த ஆண் ஒரு கொலை செய்கிறாங்க. அந்த கொலைக்கு சிறையில் அவங்க அடைக்கப்படுறாங்க. அதுக்கும் இந்த காதலுக்கும் என்ன இதுவரை அந்த கதைத்தளத்தை வடிவமைச்சிருக்காங்க. அந்த ரீதியில் ரெஸ்பான்ஸ் நல்ல ரீதியில் மக்கள் ரீதியில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. சிறைப்படம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு அந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற கமெண்டை நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. 2025ஆம் ஆண்டில் மிகப்பெரிய திரைப்படங்கள் கிடையாதுங்க. பெரிய பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் எல்லாம் ஃப்ளாப்பாக இருக்குது. சின்ன சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட நிறைய திரைப்படங்கள் ஹிட்டுமே இருக்குது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சிறை திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் நல்ல ரீதியில் ஓடக்கூடிய ஒரு திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்குது. தற்போதைக்கு இருக்குமே திரையரங்கில் நல்ல ரீதியில் இந்த திரைப்படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கப்பட்டு தாங்க வருது. திரைப்படத்தை நல்ல ரீதியில் கதைத்தளம் அமைஞ்சனால மக்கள் ரீதியில் நல்ல விமர்சனமும் நல்ல ஒரு வசூலை தற்போதைக்கு பெற்றுக்கொண்டு வருதுங்க. இந்த திரைப்படத்தை உங்களை யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு.